அன்னூர் ராஜா என்னுடைய நல்ல நண்பர். ஒரு முறை புரட்சியில் எம்ஜிஆர் மதுரையில் மாநாடு வந்தபோது அன்னூர் ராஜா இப்போ சேர்மனாக இருந்தார். ரொம்ப இளைஞர், நல்லா பேசுவார். அந்த கூட்டத்தில் பேசினார். அதை பார்த்து புரட்சி எம்ஜிஆர் சொன்னார், நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்தினார். அது ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அதிமுகவில் இருந்து மந்திரியாக வந்தார். மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருந்தார். அதிமுகவும் பிஜேபி இப்போ கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினால அந்த கூட்டணி அவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால, விரும்பாத காரணத்தினால அதிமுகவிலிருந்து விலகி அவர் திமுகவில் சேர்ந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பழைய நண்பர் சகோதரங்கிற முறையில் எங்களுடைய கூட்டணி தான் வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். கூட்டணி கட்சியான திமுகவுக்கு வந்திருக்கிறார், வரவேற்கிறேன். இங்கே இருந்தாலும் வாழ்க்கை என வாழ்த்துக்கிறேன். அவர் திமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு வந்ததுனால எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்திருக்காருங்கிற முறையில் நான் வரவேற்கிறேன். அவர் சொல்லியிருக்கிற என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது நீங்கள் அதிமுககாரங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். அதிமுக மேலே அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக தலைவர்களை சந்தித்து அவர்கிட்ட கருத்து கேட்டுங்க. நான் அதுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற பிஜேபி மீதான குற்றச்சாட்டுக்கு அவர் எங்கெங்கே கூட்டணிகள்லாம் இருந்துச்சோ அது மாதிரி அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில கட்சிகளை பிஜேபி உடைச்சிருக்காங்கங்கிறது உண்மைதான். அதை அவர் சொல்லியிருக்கார். அது அவர் சொன்ன கருத்து சரியாக தான் சொல்லியிருக்காரு.